பார்க்குறதுக்கு பார்த்தீனியம் கலைச்செடி மாரியே இருக்கிற இந்த செடி தாங்க மாசி பச்சை அப்படின்னு சொல்கிற செடிங்க. இது வந்து சாமிக்கெல்லாம் மாலை கட்டும்போது பார்த்துருப்பீங்கங்க. மாலை கட்டும்போது, பூ கட்டும்போதெல்லாம் அதோட பூக்களுக்கு இடையில வச்சு இந்த இலைகள வச்சு கட்டுவாங்கங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் மாலையெல்லாம் பார்த்தா. அதுதாங்க இந்த மாசி பச்சை செடி தாங்க. இந்த மாசி பச்சை வந்து ரொம்ப வாசனாதி நல்லா இருக்குங்க. இந்த செடி வந்து எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியது தாங்க. தண்ணீர் அதிகம் இருந்தா போதுங்க. தண்ணீர் நல்லா இருந்தா அந்த இடத்துல வந்து செழிப்பா வளரும். ஒரு சின்ன செடி வச்சா போதுங்க. வச்சாவே நெறைய செடிகள் வந்துருங்க. அது வேர் போற இடம் எல்லாமே நெறைய செடிகள் வந்துரும். இந்த இலைகள் எல்லாம் கூட காய வச்சுங்க, நம்ம குளியல் பொடிலாம் தயார் பண்ணும்போது போட்டு அரைச்சோம் அப்படின்னா, அந்த பவுடர் வந்து நல்லா வாசனையா இருக்குங்க. அப்புறம் இந்த இலைகள்லேருந்து ஆயில்லாம் கூட எடுக்குறாங்கங்க. ஏன்னா இதோட அரோமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இலைகள பறிச்சுங்க நம்ம தலகாணிக்கு அடியில வச்சு படுத்து தூங்கும்போது, நல்லா தூக்கம் வராதவங்களுக்கு கூட நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வாசனைக்காக மட்டும் இல்லைங்க. இது வந்து அதிக மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு செடிங்க. அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல்லாம் கூட இந்த இலைகள வந்து அதிக அளவுல யூஸ் பண்றாங்க. இதோட பேர் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாரி சொல்றாங்கங்க. விஷ்ணு பத்திரி, சாம்பிராணி செடி அப்படின்லாம் கூட சொல்றாங்கங்க. பார்க்கறதுக்கு செவந்தி பூச்செடி மாரியும், அந்த பார்த்தினியம் கலைச்செடி மாரி தாங்க இருக்குது. அ இந்த செடி உங்க வீட்ல இருந்தது அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கங்க. நீங்க எதுக்கெல்லாம் இத யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.